भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रेतं च श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी, प्रणाम। हरे कृष्णा। नमस्कार माताजी। हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। नमस्कारं। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று என்னோட லைஃப்பில் ஒரு அற்புதமான நாளாக இருந்தது. நேற்று எனக்கு ஆக்சுவலாக வந்து டெஸ்ட்டு. எங்கள் பக்தி வைபோவில் வந்து ஒரு லெக்சர் கொடுக்கணும். ஒரு ஸ்லோகம் நாமளே செலக்ட் பண்ணி அந்த ஸ்லோகத்துக்கு 45 நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை விவரித்து பேசணும். ஸோ 6 மணிக்கு தான் கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் டீச்சர்ஸ்க்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது இருந்ததுனால திடீர்னு 4 மணிக்கு மாற்றிட்டாங்க. அப்போது முதல்ல என் பேர் லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் எதுக்கு லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க, சரி போட்டால் போட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்து இல்லை மாதாஜி முதல்ல பண்ணட்டும், அவங்கள பார்த்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு, நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் முதல்ல போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து நான் தான் 4 மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் நேற்று வந்து ஆக்சுவலாக அவங்கள்ட்டலாம் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நம்ம வந்து 6 மணிக்கு கிளாஸ் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து 4 மணிக்கே அப்படின்னு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணேன். ஸோ என்னோடய லெக்சர் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணேன். நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு 100 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது ஒரு அனுபவம். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து டிவோட்டிஸ் முன்னாடி பேசுனது கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு தான் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கேன். பக்தர்களுக்கு நடுவில் அதுவும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க ரொம்ப கீனாக பார்ப்பாங்க இல்லையா, எப்படி நம்ம சொல்கிறோம், என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறோம், எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய பாடி லாங்குவேஜு, வார்த்தைகள் எப்படி வருது, இதெல்லாமே வந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க. டைமிங் எல்லாமே பார்ப்பாங்க. கரெக்டாக 40 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா நிறைய இருக்கும். ஸோ எனிவே எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ப்ளஸ் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாதாஜி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதாஜி. பாராட்டுகள் மாதாஜி. கங்க்ராச்சுலேஷன் மாதாஜி. கங்க்ராட்ஸ் மாதாஜி.
தேங்க்யூ. எந்த ஸ்லோகம் மாதாஜி? எந்த ஸ்லோகம் ரெக்கார்டிங் மாதாஜி? ஏதாவது இருந்தா அனுப்புங்க செலக்ட் மாதாஜி. பண்ணேன் அப்படின்னாக்கா தேர்ட் கேண்டோல இந்த நம்ம படிச்சிட்டு இருக்கிற இந்த கேண்டோல 5th சாப்டர்ல 3வது ஸ்லோகம். ஜனஸ்ய கிருஷ்ணா சூப்பர் மாதாஜி. தஸ்ய தெய்வா ததர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுகிரகாயேன சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. அந்த ஸ்லோகம் தான் செலக்ட் பண்ணேன். அந்த ஸ்லோகம் வந்து பிரபுபாதத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்லோகம், அதனால அதை செலக்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ பாகவதம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரீடிங் தான் நம்ம படிக்கிறோம். ஆனா பிரபுபாத பொருளுரைகள்ல ஒரு பொருளுரையிலுமே பார்த்தோம்னா 8 விதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த பொருளுரைகளை ரொம்ப ஆழ்ந்து படிச்சு அதை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்து, முதல்ல வந்து நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ப்ரீச்சிங் அப்ளிகேஷன், பர்சனல் அப்ளிகேஷன், மூடன் மிஷன், வைஷ்ணவா கல்ச்சர், வைஷ்ணவா இன்டெகிரிட்டி, இன்னொன்று வந்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற அறிவுரைகள். இந்த மாதிரி 8 விஷயங்கள் வந்து பிரபுபாத பொருளுரைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி பேசணும். அந்த எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய அந்த உபன்யாசத்துல நம்ம வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட்டு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி 2 பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஸ்லோகம் போற மாதிரிலாம் போக முடியாது. ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணி அதுக்கு ஆத்தென்டிக்கா வந்து நம்ம சாஸ்திரங்கள்லேருந்து கொட்டேஷன் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து பேசணும். ஒரு டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்க ஸ்லோகா நம்பர் சொல்லலை, நிறைய ஸ்லோகத்துக்கு நம்பர் நிறைய இதுக்கு சொன்னீங்க, 2-3 இதுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்லோகா நம்பரே ஞாபகமே இருக்காது. நீங்க தான் யாராவது போடுவீங்க ஸ்லோகா நம்பர், எனக்கு அது ஞாபகமே இருக்காது. அது நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ஃப்ளோல வர்றதுல நான் பாட்டுக்கு ஸ்லோகம் சொல்ற மாதிரி சொல்றதுல அந்த நம்பர் நான் சொல்லாம விட்டுட்டே போல இருக்கு. ஸோ அதனால அது ஒரு பாயிண்ட் வந்து போட் பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா 2-3 பாயிண்ட்ஸ் வந்து போட் பண்ணி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். நல்லா இருந்தது, ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா என் டாக்டர் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. நீ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு, மத்தியானம் கிளாஸை கேன்சல் பண்ணு, 2 மணி 20 பேர் தான் போட்டிருக்காங்க, நீ கேன்சல் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. சரி அவ சொன்னதுனால உட்காந்து சரி கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி, நான் அது வரைக்கும் எழுதினதெல்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் கிளாஸ் கொடுத்தது கிடையாது. அப்படியே மனசுல வரதான் சொல்லிட்டு இருப்பேன். பட் இது எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா உட்காந்து எல்லாத்தையும் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்லோகா நம்பர்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி வந்து எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். ஆக்சுவலி எல்லாரும் வந்து இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவம்லாம் செய்து படிச்சோம் அப்படின்னாக்க பிரபுபாதர் என்ன சொல்ல வராரு, இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியும். பிளஸ் நிறைய நம்ம வந்து கிருஷ்ணருடைய கருணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரபுபாதர் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் ஏதோ சாண்டிங் பண்ணோம், ஏதோ இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம இருந்துடக்கூடாது. இத பண்றது வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இது பண்ணதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க மாதாஜி, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கிளாஸ் நீங்களே 40 மினிட்ஸ் பேசுறேன்னு சொன்னீங்களா மாதாஜி? ஆமா, சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோங்க மாதாஜி. முடிஞ்ச அந்த கிளாஸ் நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். தெரியல, ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன், அது போஸ்ட் எப்படி பண்றேன்னு பார்த்து நான் வந்து இந்த பிரபுட்ட கேட்டு போஸ்ட் பண்றேன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது. எனிவே, ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம், ஜெயன் விஜயன் என்பார் முனிவர்களால் சபிக்கப்படுதல். ஸோ இந்த அத்தியாயத்துல நம்ம இந்த 3வது ஸ்கந்தத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய இந்த இறுதியான அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். பதம் 9. येषां विपर्णि अहम् अखण्ड विकुण्डयोः माया विभूतिर् अमलाङ्घ्रिरजक्रीडैः बिभ्रांस्तु को न विषहेत यत् अर्हनाम्बः सत्यः पुनाதி சக சந்திர தலாமலோகான். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தடையற்ற எனது அகச்சக்தியின் தலைவன் நானே ஆவேன். எனது பாதங்களை கழுவி வரும் மீதமுள்ள நீரே கங்கையாகும். இக்கங்கை நதி சிவபெருமானுடன் சேர்ந்து உலகங்களையும் புனிதப்படுத்துகிறது. இதனை சிவபிரான் தனது தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு வைணவன் பாதத்தில் உள்ள தூசியினை தான் எனது தலையினால் தாங்கிக் கொண்டால் இதை போல் தானம் செய்வதற்கு வேறு யாரே மறுக்கக்கூடும்?
ஒரு வைணவன் பாதங்களுள்ள தூசியினை நான் எனது தலையால் தாங்கிக் கொண்டால் இதை போல தானம் செய்வதற்கு வேறு யாரே மறுக்கக்கூடும். ஸோ பகவான் வந்து தன்னை பத்தி இங்க பிராமணர்களுடைய உயர்வை போன ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல பகவான் தான் எப்படி தன்னுடைய தாமரை பாதங்களை பத்தி சொல்லிட்டே வந்தார். இந்த தாமரை பாதங்கள்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கங்கை எப்படி வந்து எல்லா உலகங்களையும் புனிதப்படுத்துது, அதை வந்து சிவபெருமான் எப்படி தலையில தாங்கியிருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். இது வரைக்கும் படிக்காதவங்க யார் இருக்கீங்க? 2 நாளா படிக்காதவங்க? எஸ் மாதாஜி, அகிலா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். முழுமுதற் கடவுளின் அகச்சக்திக்கும் புறச்சக்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், அகச்சக்தியில் அல்லது ஆன்மீக உலகில் உள்ள வளங்கள் அனைத்தும் எந்தவித இடையூறுக்கும் ஆளாவதில்லை. மாறாக அவரது புறச்சக்தியில் அல்லது இயற்கை சக்தியில் உள்ள வளங்கள் அனைத்தும் தற்காலிக வெளிப்பாடுகளே ஆகும். பகவானின் ஆளுமையானது ஆன்மீகம் மற்றும் பௌதீகம் என்னும் இரு உலகங்களிலும் சமமாகவே இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக உலகமோ கடவுள் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. மாறாக நடப்பு உலகமோ மாயா உலகம் என்று அழைக்கப்படுகிறது. எது உண்மை இல்லையோ அது மாயை என குறிப்பிடப்படுகிறது. பௌதிக உலகின் வளம் என்பது ஒரு எதிரொலியே ஆகும். பகவத்கீதை இப்பௌதிக உலகமானது ஒரு மரம் என்றும் இதன் கிளைகள் கீழாகவும் வேர்கள் மேலாகவும் இருக்கின்றன என்றும் கூறுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், உலகமானது ஆன்மீக உலகின் நிழல் என்பதாகும். உண்மையான வளம் என்பது ஆன்மீக உலகில் மட்டுமே உள்ளது. ஆன்மீக உலகில் ஆதிபத்திய தெய்வமாக பகவான் தானே இருக்கின்றார். மாறாக இந்த உலகில் பல்வேறு தலைவர்கள் இருக்கின்றனர். இதுவே அகச்சக்தி மற்றும் புறச்சக்திக்கு இடையே உள்ள வேறுபாடாகும். பகவான் தான் அகச்சக்தியின் ஆதிபத்திய அம்சமாக விளங்கிய போதிலும் தனது பாதங்களை கழுவி வரும் நீரினால் இப்பௌதிக உலகம் புனிதப்படுத்தப்பட்ட போதிலும் தான் அந்தணர்களிடத்தும் வைணவர்களிடத்தும் உயர்ந்த மரியாதை வைத்திருப்பதாக கூறுகிறார். பகவானே வைணவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் இத்தனை மரியாதை அளிக்கும் போது இது போன்ற உயர்ந்தவர்களுக்கு யாரேனும் மரியாதை அளிக்க மறுத்தல் கூடுமா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் வந்து ஆன்மீக உலகம் தான் உண்மையானது, பௌதிக உலகம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தை இங்க வந்து மேற்கோள் காட்டுற. என்ன ஸ்லோகம் மேற்கோள் காட்டுற? ஊர்வ மூலமத சாபம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார் இல்லையா? 15வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். சோ அப்போ அந்த ஆன்மீக உலகத்துக்கும் சரி பௌதிக உலகத்துக்கும் சரி ஆதிபத்திய தேவதையா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். ஆனா அவர் யாருக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்குறாரு? வைணவர்களுக்கு, அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு அவர் வந்து அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் போது மற்றவங்க எப்படி அதை கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பகவானே கேட்கிறார். சோ பகவானுடைய பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கங்கை அது வந்து இந்த உலகத்தையே புனிதப்படுத்தினாலும், அவருடைய பாத தூசியை இந்த உலகத்தை புனிதப்படுத்தினாலும் பகவான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏமே தனுர்த்விஜவரான் துஹிதீர்மதீயா பூதானி அலப்த சரணானி ச வேத புத்யா திரஷ்யந்தி அகஷத திருஷோஹி அஹிமன்யவஸ்தான் விருத்ராருஷ மம குஷந்தி அதிதண்டனேதுகு. அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் பாதுகாப்பற்ற உயிர்களுக்கும் எனது சொந்த அந்தணர்களும் பசுக்களும் பாதுகாப்பற்ற உயிர்களும் எனது சொந்த உடல் ஆவர். என்னிடமிருந்து இவர்களை வேறுபடுத்தி பார்ப்பவர்களின் நியாய தீர்ப்பானது அவர்களது சொந்த பாவங்களினாலேயே அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடிய நாகங்களை போன்றவர்கள். மேலும் அவர்கள் பாவிகளின் கண்காணிப்பாளராக விளங்கும் யமராஜனின் கழுகு போன்ற தூதர்களின் அழகுகளினால் மிகுந்த சினத்துடன் கிழித்து எரியப்படுகின்றனர். இது வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் இருக்கணும், இழி இருக்கக்கூடாது. சோ அது வந்து சரி பண்ணிக்கணும். என்ன சொல்றாரு? அதாவது பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பாதுகாப்பற்ற உயிரினங்கள் அப்படின்னா குழந்தைகள், பெண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க, மற்ற ஜீவராசிகள், மனிதர்களை நம்பி இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள், இவங்களெல்லாம் யாராவது பகவான்கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்த்தாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய அந்த செய்கையானது அவங்களுடைய பாவ விளைவுகளினால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அதனால்தான் இன்னைக்கு மாமிச உணவு அப்படிங்கிறது நித்தியப்படி உணவாயிடுச்சு. முன்னெல்லாம் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளுக்கு ஒரு நாள் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தினப்படி உணவு வரிசையில அது சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாம
எல்லாத்துலயும் மாமிசம் கலந்துருக்கு. முன்னெல்லாம் வந்து கேக்கு, பப்ஸ் இதெல்லாம் வந்து சாதாரணமா வாங்கி சாப்பிடலாம். அதுல வந்து ரொம்ப அதெல்லாம் இன்னும் கலந்துருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கலந்துருக்காங்க. எல்லாத்துலயும் மாமிச உணவு கலந்துதான் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான நிலை எதுக்கு வந்தது அப்படின்னா, அவங்களுடைய ஒரு ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த பாவ விளைவுகள்னால மேலும் மேலும் பாவ காரியங்களை நம்ம செய்ய தூண்டப்படுகிறோம். சோ அதனாலதான் வந்து இங்க வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கண்டிப்பா யம தர்மராஜனுடைய தண்டனைக்கு ஆட்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விமலா தேவி மதம் படிக்கிறீங்களா? हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரம்ம சங்கீதையின்படி பசுக்கள், அந்தணர்கள், பெண்டீர், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பாதுகாப்பற்ற உயிர்கள் ஆகும். இவர்கள் ஐவரில் அந்தணர்களும் பசுக்களும் மட்டுமே இச்லோகத்தில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பகவான் எப்பொழுதும் அந்தணர்கள் மற்றும் பசுக்களின் நலனில் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். மேலும் இவ்வழிகளில் பிரார்த்திக்கப்படவும் செய்கிறார். ஆகையினால் பகவான் இவ்வைவரிடத்தும் ஒருவரும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளல் கூடாது என்றும், அதிலும் குறிப்பாக பசுக்கள் மற்றும் அந்தணர்களிடத்து காழ்ப்புணர்ச்சி கொள்ளவே கூடாது என்றும் சிறப்பாக அறிவுறுத்துகிறார். பாகவதத்தின் சில பகுதிகளில் துகைதி என்னும் வார்த்தைக்கு பதிலாக துகைத்ரு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துகைதி என்றாலும் பசு என்றே பொருளாகும். துகை ரூப் என்றாலும் பசு என்றே பொருளாகும். ஏனெனில் பகவானது சூரிய தேவனின் புதல்வியாக கருதப்படுகிறது. குழந்தைகள் எவ்வாறு பெற்றோர்களால் பாதுகாக்கப்படுகின்றனவோ அதுபோல் பெண்கள் தந்தையாலும் கணவனாலும் வளர்ந்த மைந்தனாலும் பாதுகாக்கப்படுதல் வேண்டும். நாதியற்றவர்களை அவர்களது உறவினர்கள் காத்தல் வேண்டும். இல்லையேல் அவ்வுறவினர்கள் பாவம் செய்யும் ஜீவன்களின் செயல்களை கண்காணிப்பதற்காக பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கும் யமராஜனின் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்கள். யமராஜனின் துணைவர்கள் அல்லது தூதர்கள் இங்கே கழுகுகளை போன்றவர்கள் என்றும், தங்களின் கீழ் உள்ளவர்களை பாதுகாக்கும் தமது கடமையினை நிறைவேற்றாதவர்கள் நாகங்களோடும் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. கழுகுகள் பாம்புகளை மிகவும் கடுமையாக நடத்தும். அதுபோல் அத்தூதர்கள் கவனமற்ற உறவினர்களை மிகவும் கடுமையுடன் நடத்துவார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பொருளுரையில கொஞ்சம் ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். உங்களுக்கு யாருக்காவது எந்த இடத்துலன்னு புரியுதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க லாஸ்ட்ல பகவானது சூரிய தேவனின் புதல்வியாக கருதப்படுகிறது. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Cow, Duhitri can also be used to mean cow because the cow is supposed to be the daughter of the sun god. பசு வந்து சூரியனுடைய புதல்வி அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து துகித்தி என்னும் வார்த்தை, துகித்ரு என்னும் வார்த்தை பயன்படுத்துகிறது. துகித்தி என்றாலும் பசு என்றே பொருளாகும், துகித்ரு என்றாலும் பசு என்றே பொருளாகும். ஏனெனில் பசுவானது அப்படின்னு இருக்கு, பகவானது கிடையாது. பசுவானது சூரிய தேவனின் புதல்வியாக கருதப்படுகிறது. பசுவானது அப்படின்னு இருக்கணும், பகவான் கிடையாது. பசுவானது சூரிய தேவனின் புதல்வியாக கருதப்படுகிறது. குழந்தைகள் எவ்வாறு பெற்றோர்களால் பாதுகாக்கப்படுகின்றனவோ அதுபோல் பெண்கள் தந்தையாலும் கணவனாலும் வளர்ந்த மைந்தனாலும் பாதுகாக்கப்படுதல் வேண்டும். சோ எந்த பெண்ணுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு தேவை? எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை இல்லை. எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. நாங்க எப்ப வேணா எங்க வேணா போவோம், நடுராத்திரி போவோம், நடுராத்திரி வருவோம். எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது. எப்படி வேணா இருப்போம், வேணும்னா ட்ரெஸ் போட்டுப்போம், வேண்டாம்னா ட்ரெஸ் போட மாட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உரிமை அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரங்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அதாவது அவங்களுடைய உறவினர்கள், அதாவது பெண்களுடைய பெற்றோர்கள் அவங்க எல்லாம் பாதுகாக்கல, கணவன் இவங்கெல்லாம் பாதுகாக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை? யார் தண்டிப்பா?
நரக தூதர்கள் வந்து தூதர்கள் தண்டனைக்கு அவர்கள் உட்படுவார்கள். ஏ பிராமணான் மயிதியா ஷிபதோர்ச்சயந்த துஷ்யத் ஸ்மித சூதோஷித பத்மவக்த்ராக வான்யானுராக கலயாத்மஜவத் கிருணந்தக சம்போதயந்தி அகம் இவாகம் உபாகிருதஸ்தைஹி. மொழிபெயர்ப்பு. மாறாக அந்தணர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் தங்கள் உள்ளம் மகிழ்ந்து அமிர்த புன்னகினால் தங்கள் தாமரை போன்ற மலர் முகம் ஒளி பெற அந்தணர்களை மதிப்பவர்களே எம் உள்ளம் கவர்பவர்கள் ஆவர். ஒரு மைந்தன் தன் தந்தையினையும் நான் உங்களையும் அமைதிப்படுத்துவதைப் போல அவர்களும் அந்தணர்களை என்னை போல் எண்ணி அவர்களை குளிர்ச்சியும் அன்பும் பொருந்திய வார்த்தைகளினால் அமைதிப்படுத்துகின்றனர். சோ எவ்வளோ ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பகவான் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு வைஷ்ணவரோ யாரோ கோபப்பட்டு நம்மளை திட்டினா நாம என்ன செய்யணும்? மலர்ந்த முகத்தோட அவரை சமாதானப்படுத்தணும். நம்ம முகமெல்லாம் செவந்து போய் நமக்கு கோபம் வந்து நீங்க என்ன பெரிய பக்தரா, நான் உங்களை விட பெரிய பக்தர், நீங்க எப்படி என்ன இப்படி பேசலாம் அப்படின்னு யார்ட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, சண்டையெல்லாம் போட. பகவான் என்ன சொல்ற, அவங்கள மனசு குளிர்ற மாதிரி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால அந்த அளவுக்கு போக முடியலன்னாலும் வாயை மூடிட்டாவது பேசாம இருக்கணும். நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது எங்க டீச்சர் வம்சிவதன் பிரபு அவர் வந்து சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபீட்பேக் கொடுக்கும்போது வாயே தரக்கூடாது. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபீட்பேக் கிடைக்கும் போது அவங்க சொல்றத நம்ம என்ன பண்ணணும், தலையை குனிஞ்சிட்டு கேட்டுட்டே இருக்கணும். வாய இந்த இப்படி சொல்றீங்க, நான் அதனாலதான் இப்படி பண்ணேன், நான் இதனாலதான் இப்படி பண்ணேன், எனக்கு டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த டைம்னால நான் இப்படி சொன்னேன், இல்ல நான் இதைத்தான் சொன்னேன். வாயே தரக்கூடாது. என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ வாய் முடிக்க பேசாம இருக்கணும். ஃபீட்பேக் கொடுக்குறவங்கள வந்து தப்பாவும் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு வன்மம் வச்சிருக்காங்க என் மேல, அதனாலதான் என்னை பத்தி குறையெல்லாம் சொல்றாங்க. நான் எவ்வளவு பெஸ்டா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், மற்றவங்களெல்லாம் கேட்டு பாருங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க ஏதோ குறை சொல்றாங்க, இது மாதிரிலாம் நம்ம நினைக்கவும் கூடாது. ஸோ வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க நம்முடைய நலம் விரும்பிகள், எப்பவுமே நம்முடைய நன்மையை வந்து நினைக்கிறவங்க. அதனால நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை அவங்க எடுத்து சொல்லும் போது நாம என்ன செய்யணும், வாயை மூடிட்டு பேசாம கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம திருந்த முடியும், இல்லைன்னா திருந்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம தவறு செய்திருப்போமோ செய்யலையோ யாருக்கிட்டையாவது நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல பிளஸிங் வாங்குறோம் அப்படின்னாக்க அப்போ நம்ம அவங்கள சமாதானப்படுத்தணுமே தவிர நாம கோவப்பட்டு பேசக்கூடாது. இது பகவானுடைய அறிவுரை. இதை நாம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதனாலதான் அந்த நாள்ல எல்லாம் முன்னாடி வந்து பெரியவங்க பேசினா கூட நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னா சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அதை யாரும் வந்து ஃபாலோ பண்றதுலாம் கிடையாது இல்லையா. வீட்டுல பெரியவங்க, மாமியார், மாமனார், தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா கூட நம்ம பொறுத்து போகணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வந்து இப்போ காத்துல தூக்கி பறக்க விட்டுட்டு நம்ம வந்து எல்லாரையும் போட்டு காலில் போட்டு மிதிக்கிற காலகட்டமா இருக்குது. ஆனா பகவான் வந்து எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என்னை போல் எண்ணி அவர்களை குளிர்ச்சியும் அன்பு பொருந்திய வார்த்தையினால் அமைதிப்படுத்துகின்றனர், என்னுடைய பக்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பொருளுரை திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வேத இலக்கியங்களில் அந்தணர்கள் அல்லது வைணவர்கள் சினத்தினால் ஒருவனை சபித்து விட்டனரென்றால் அவ்வாறு சபிக்கப்பட்டவன் தானும் அவ்வந்தனர் அல்லது வைணவர்களிடம் என்பதற்கு பல நிகழ்ச்சிகள் உதாரணமாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக குபேரனின் புதல்வர்கள் மாமுனிவர் நாரதரால் சபிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அவரை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாமல் அச்சாபத்தினை ஏற்றுக்கொண்டனர். இங்கும் கூட ஜெயனும் விஜயனும் 4 குமாரர்களால் சபிக்கப்பட்ட பொழுது அவர்களும் குமாரர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். இதுதான் அந்தணர்களையும் வைணவர்களையும் நடத்துகின்ற முறையாகும். இது போன்று ஒரு அந்தணரால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலான சூழ்நிலையை சில நேரங்களில் ஒருவன் சந்திக்க நேரிடலாம். ஆயினும் அவன் அதே பழிவாங்கும் மனநிலையுடன்
அவரிடம் நடந்து கொள்ளாது புன்னகை தவழும் முகத்துடன் மிகவும் மென்மையாக நடந்து அவரை அமைதிப்படுத்த வேண்டும். அந்தணர்களையும் வைணவர்களையும் பூமியில் நாராயணரின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் சில மூட மனிதர்கள் தரித்திர நாராயணன் என்னும் வார்த்தையினை கண்டுபிடித்திருக்கின்றனர். இதன் பொருள் வறுமையில் வாழும் ஏழை மனிதனை நாராயணரின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆனால் வேத இலக்கியங்களில் ஏழை மனிதனை நாராயணரின் பிரதிநிதியாக நடத்த வேண்டும் என்று எங்கு குறிப்பிடப்படவில்லை. உண்மையில் பாதுகாப்பற்றவர்கள் என்பவர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். இப்பொருள் விளக்கம் சாத்திரங்களில் தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு பாதுகாப்பு அளிக்காதிருக்க கூடாது. ஆனால் ஓர் அந்தணரை நாராயணரின் பிரதிநிதியாக கருதி இறைவனை வணங்குவதைப் போலவே வணங்கவும் வேண்டும். அந்தணரை அமைதிப்படுத்தும் பொழுது ஒருவனது முகம் தாமரை மலர் போல் மலர்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பும் பாசமும் ஒருவனிடம் ஊறி வரும் பொழுதே அவனது முகம் தாமரை மலர் போல் ஒளி பொருந்தியதாக இருக்கும். இது தொடர்பாக தந்தை மகனிடம் ஆத்திரம் கொண்ட பொழுது அவர் மகன் புன்னகை பூத்த முகத்தினனாய் இனிமையான வார்த்தைகளுடன் அவரை அமைதிப்படுத்த முயல்வது போல் என்று இங்கே கூறப்பட்டிருக்கும் விளக்கமானது மிகவும் பொருத்தமானதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறார். எப்படி நல்லபூரன் மணிகிரீவன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு. பரீட்சித் மகாராஜர் ஏத்துக்கிட்டார், இந்திரதிம்ன மகாராஜன் ஏத்துக்கிட்டார். இந்த மாதிரி பல பேர் சாபம் கிடைக்கும் போது அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிரபுபாதர் இப்ப சொல்றார், ஒரு அப்பா மகனை கண்டிக்கும் போது அந்த மகன் புன்னகை பூத்த முகத்தோட அப்பாவை சமாதானப்படுத்துவார்னு. எந்த வீட்லயாவது இந்த மாதிரி நடக்குதா? நோ மாதாஜி. வாய்ப்பே இல்ல மாதாஜி. அப்படியே எதிர்ப்பதமா தான் நடக்கும் இல்லையா? பேசிட்டாங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் போயிடும். நீ எப்படி இல்லை இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்பா ரணகலமாயிடும். தன்மே ஸ்வபர்துர் அபசாஸ்யம் அலக்ஷ்யமானோ யுஷ்மத் யதிக்ரம கதிம் பிரதிபத்ய சத்யக பூயோ மமாந்திகம் இதாம் தத் அனுகிரகோ மே யத் கல்பதாம் அச்சிரதோ பிரதயோ விவாசக. இவ்விரு காவலர்களும் தங்கள் எஜமானரின் மனதினை நன்கு அறிந்து கொள்ளாது உங்களுடன் வரம்பு மீறி நடந்து விட்டனர். ஆகையினால் நான் உங்களிடம் வேண்டுவது, இவர்கள் செய்த வினையின் பயனை இவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் இவர்கள் மீது கருணை கொண்டு இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு வெளியே இல்லாது வெகு சீக்கிரமே என்னை அடையும்படி உதவி செய்தல் வேண்டும். இதை பகவானே செய்ய முடியாதா? பகவான் என்ன வேணா பண்ணணும். அவர் ஸ்வராட். அவர் எதுக்காக இந்த சனத்குமாரர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நிக்கணும்? நம்ம முதல் ஸ்லோகத்துல படிச்சிருக்கோம், ஜென்மாதி அஸ்யதக அன்வயாதி தரதேசு அபிஜ்ஞ ஸ்வராட். ஒரு முற்றிலும் சுதந்திரமானவர். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனா தன்னுடைய பக்தர்களையும் காப்பாற்றணும், ஒரு பக்கம் இவர்களையும் சமாதானப்படுத்தணும். பகவான் எப்படியெல்லாம் பேசி அவங்கள எப்படி எப்படி சமாதானப்படுத்துறார். இதுக்கப்புறம் முனிவர்களுடைய ரியலைசேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமா இருக்கப்படுது. ஸோ அதனால ரொம்ப நாள்லாம் என்னை பிரிஞ்சு அவங்கள வச்சிடாதீங்க. ஏன்னா என்னால என்னுடைய பக்தர்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, என்னுடைய பக்தர்களாலையும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால அவங்க வெகு சீக்கிரமே திரும்ப என்னுடைய சேவையில வர மாதிரி நீங்க அவங்களுக்கு சாபத்துல கொஞ்சம் ஏதாவது மாற்றம் எல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறார் இல்லையா? சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். இந்த வேண்டுகோளில் இருந்து பகவான் தனது தொண்டர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு திருப்பி அழைத்துக் கொள்வதில் எத்தனை ஆர்வமுடையவராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் இந்நிகழ்ச்சியிலிருந்து வைகுண்ட லோகத்தினை அடைந்த ஒருவன் மீண்டும் அங்கிருந்து கீழே விழுவதில்லை என்பது உறுதியாகிறது. ஜெய விஜய நிகழ்ச்சி கூட ஒரு வீழ்ச்சி இல்லை, இது ஒரு விபத்தே ஆகும். இது போன்ற பக்தர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு வெகு விரைவில் திருப்பி அழைத்துக் கொள்வதில் பகவான் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு சாத்தியமே இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு பக்தனுக்கும் மற்றவனுக்கும் இடையே இது போன்ற முறிவுகளும் முரண்பாடுகளும் தோன்றியதென்றால் அதன் விளைவு தற்காலிகமானதென்றாலும் அதனை ஒருவன் அனுபவித்தே தீர வேண்டும். பகவான் தம் பக்தர்களிடத்து மிகவும் அன்புடையவராதலினால் தனது காவலர்கள் செய்த குற்றத்திற்கான பொறுப்பினை தானே ஏற்றுக்கொண்டு அவர்களிருவரும் வைகுண்ட லோகத்திற்கு வெகு விரைவில் வரும் வண்ணம் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று முனிவர்களை வேண்டினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கறத நாம இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ அத்தகைய பக்தர்களை எந்த காரணம் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமரியாதை செய்ய கூடாது. அத தஸ்யோ சதீம் தேவீம் ருஷி குல்யாம் சரஸ்வதீம் நா ஸ்வாத்யமன்யு தஷ்டானாம் தேஷாம் ஆத்மாபி அதிருப்யத. பிரம்மதேவர் தொடர்ந்து கூறினார், சினம் என்னும் பாம்பினால் அம்முனிவர்கள் தீண்டப்பட்டிருந்த போதிலும் அன்பு மொழியும் நிறைந்ததும் ஆற்றலுக்கு போன்றதும் ஆகிய வேத மந்திர வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்த போது அவர்களின் ஆத்மாக்களுக்கு திகட்டவே இல்லை. சோ பகவான் பேச பேச பகவானுடைய ரூபத்தினால கவரப்பட்டாங்க. இப்ப பகவானுடைய அமிர்தம் போன்ற அந்த மொழிகளால கவரப்பட்டு அவங்களுடைய அந்த கோபமெல்லாம் என்ன ஆயிருக்கும், பறந்து போயிருக்கும் இல்லையா? சதீம் யதாத ஸ்ருண்வந்தோ லக்வீம் குர்வர்த்த கஹ்வராம் விஹாயா காத கம்பீராம் ந விதுஸ்தச்சிகீர்ஷிதம். பகவானின் மேன்மை மிக்க உரையானது உணர்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அதன் சிறப்பு வாய்ந்த உட்பொருளும் ஆழம் காண்பதற்கரிய கருப்பொருளின் முக்கியத்துவமே காரணமாகும். அம்முனிவர்கள் அதனை கூர்ந்து கவனமுடன் கேட்டு ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்தனர். இருந்தும் பகவான் எதை சொல்ல விரும்புகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் உங்களை பாராட்டுறாரா, இல்லைன்னா உங்களை நீங்க எப்படி என்னுடைய பக்தர்களை சபிக்கிறான்னு கேட்கிறாரா, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத அந்த முனிவர்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கவே முடியல. மீனா மனசு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆச்சாரிய ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். இதிலிருந்து முழுமுதற் கடவுளை உரையாடலில் யாரும் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிபூர்ண நிலையில் நிற்பதினால் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பேச்சுக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. முனிவர்கள் தங்கள் செவிகளை மிகவும் கூர்மையாக்கிக் கொண்டு பொதிந்ததாகவும் இருந்தது. ஆயினும் அம்முனிவர்களால் அவர் என்ன கூறினார் என்பதை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அப்பேச்சின் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாததோடு முழுமுதற் கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் தம்மிடம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா அல்லது ஆத்திரத்துடன் இருக்கிறாரா என்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானுடைய மனோபாவம் என்ன அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். எதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பகவானுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சாப்பிட்றதுனால தான் எனக்கு போஜனம் கிடைக்குது அப்படின்னு சொல்ற, உங்களை உங்களால தான் எனக்கு இந்த பெருமையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். நீங்க தான் என்னை விட உயர்ந்தவர்கள்னு சொல்றார். இதெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்கவே முடியல. அப்ப என்ன பண்ண போறாங்க பாக்கணும். தே யோக மாயாரப்த பாரமேஷ்டியா மகோதயம் புரோக ராஞ்சலயோ விப்ராக பிரகிருஷ்டா ஷூபி தத்வசக. அந்நான்கு அந்தணர்களும் இறைவனது தரிசனத்தினால் பெருமகிழ்ச்சி அடைந்து உடலெங்கு மயிர்கூர்ச்செறிந்தனர். தங்கள் உடலெங்கும் ஒரு இன்ப பரவசம் முன்னுரிமை செல்வதை அவர்கள் உணர்ந்தனர். பின்னர் அவர்கள் யோகமாயையான அகச்சக்தியின் மூலம் தனது பரம கடவுள் தன்மையின் எண்ணற்ற பெருமைகளை வெளிப்படுத்தி இருப்பவரான பகவானிடம் பின்வருமாறு கூறினர். இப்போ அந்த சனகாதி முனிவர்கள் சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மல்லிகா மாதாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. இதிலிருந்து முழுமுதற் கடவுளை உரையாடலில் யாரும் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிபூர்ண மாதாஜி. ஸ்லோகம் படிச்சாச்சு. ஓ 15. ஓகே மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். முழுமுதற் கடவுளின் முன்னிலையில் முதலில் பேசுவதற்கு அந்நான்கு முனிவர்களும் மிகவும் தயங்கினர். மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டு அவர்களது உடலெங்கும் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. உலகின் உயர்ந்த செல்வமானது பாரமேட்சியம் எனப்படும் பிரம்மதேவரின் அருள் வெள்ளமாகும். மிக உயர்ந்த உலகில் வாழ்பவரான பிரம்மாவின் அருளை கூட
முழுமுதற் கடவுளின் அருளோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் ஆன்மீக உலகின் உன்னதத்திற்கு காரணமாயிருப்பது யோக மாயை ஆகும். அதே சமயம் உலகின் செல்வ வளத்திற்கு காரணமாயிருப்பது மகா மாயை ஆகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவயம் பகவான் வித்வஸ் தவ தேவ சிகீர்ஷிதம் கிருதோபி அனுகிரஹ்சேதி யத் அத்யக்ஷ பிரபாஷே. முனிவர்கள் கூறினர், ஓ முழுமுதற் கடவுளே, நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரையும் ஆள்கின்ற மூலப்பொருளாக நீர் விளங்கிய போதிலும் நாங்கள் ஏதோ உமக்கு நன்மை செய்து விட்டோம் என்பது போல எங்கள் சார்பாக நீர் பேசுகின்றீர். என்ன உங்களுடைய அந்த சேவகர்ல நாங்க சாபம் கொடுத்ததுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க என்னமோ எங்க பக்கம் வந்துட்டு இவங்க தான் தப்பு பண்ண மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, நானே தப்பு பண்ண மாதிரி, என்னுடைய இந்த காவலர்கள் தப்பு பண்ணது நான் பண்ண மாதிரி, என்னுடைய கரங்கள் தவறு செய்தா கூட இந்த கரங்களே நான் வெட்டிடுவேன் அப்படிதான் நீங்க வந்து சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் ஒத்துக்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா பகவானுடைய அந்த பேச்சை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா, பகவத்கீதையில பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா. நேற்று என்னோட ப்ரெசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாயிண்டா அதுதான். நான் சின்ன குழந்தையிலேருந்து வந்து உப்ளேப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். உப்ளேப்பன் பெருமாள் கையில வந்து மாம் ஏக்கம் சரணம் ரஜ அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். மாம் ஏக்கம் சரணம் ரஜ கீதா வாக்கியம் என் ஒருவனையே சரணடை அப்படின்னு ஒவ்வொரு தடவும் ஆர்த்தி காட்டும் போது அந்த பட்டர் சொல்லுவாரு. அது காதுல வாங்கியிருக்கோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன சரணடை, இதை பத்தி யாருக்கா தெரியுமா? சனிக்கிழமை பெருமாள் கோயில் போனோமா, ஞாயிற்றுக்கிழமை சினிமா போனோமா, ஹோட்டலுக்கு போனோமா? சோ இப்படிதான் வாழ்க்கை. அப்போ பகவானுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த தன்மை நமக்கு எப்போ வரும்? ஆச்சாரியர்களுடைய கருணையினாலதான் வரும். அவ்வளவு சுலபம் கிடையாது. பகவான் பேசுறத புரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம ஈஸியா இன்னைக்கு பகவத்கீதையில எல்லா சுலபமும் தெரியும், அதுக்கு நான் உபன்யாசம் கொடுக்கலாம், இதுக்கு உபன்யாசம் கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அது யாருடைய கருணையினால? ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் அவருடைய சிஷ்யர்களுடைய கருணையினால கிடைச்ச அந்த பாக்கியம். இதெல்லாம் எப்படி அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும்? இத்தனை வருஷமா கோவில் போயிருக்கோம். ஒவ்வொரு தடவும் சொல்லுவாங்க, சொல்லாம இருக்கவே மாட்டாங்க, என் ஒருவனையே சரணாகதி பண்ணு, இது கீதா வாக்கியம். அந்த கீதா வாக்கியம் சொல்றாங்க, அந்த கீதையில அந்த வாக்கியம் எங்க இருக்குன்னு கூட தேடி பார்த்தது இல்லை. அப்படி இந்த வாக்கியம் இருக்கே, அது எங்க இருக்கு அப்படின்னு கூட தேடி பார்த்தது கிடையாது. அந்த ஸ்லோகமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சும்மா அங்க போய் நின்றுட்டு கண்ணை மூடிட்டு டப்பட்டப்பட்டப்பன்னு போட்டுட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த கஷ்டம் போகணும், இந்த கஷ்டம் போகணும், அப்படி இப்படி. இன்னைக்கு தரிசனம் சனிக்கிழமை வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எந்த சினிமாக்கு போகலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், இதுதான் வந்து வாழ்க்கையா வாழ்ந்துட்டு. ஸோ ஒரு பக்கம் கோவிலுக்கும் போறோம், ஒரு பக்கம் பாவ காரியங்களும் செய்யறோம். இதை நாம வந்து நிறுத்தி எப்போ நம்ம வந்து இந்த சரணாகத்தினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடிக்க முடியும். அப்படிதான் பிரபுபாதர் நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து பழங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தானியங்கள் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த செரிக்கிறதுக்கு உண்டான சக்தி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது எப்படி வந்து முழு உணவை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு வந்து படிப்படியா பிரபுபாதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்பூன் ஃபீடு பண்ற. ஒரு 16 மாலை மட்டும் ஜெபம் பண்ண, ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணு, விஷாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி 4 சட்டத்திட்டங்களை கடைபிடி. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அனர்த்தங்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வர என்னென்ன உள்ளுக்குள்ள காம குரோத லோப மோகம். இன்னைக்கு நிதா சேது மாதாஜி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, இதெல்லாம் போகல, காம குரோத லோப மோகம் எல்லாம் போகல, கொஞ்சம் என்ன இருக்கு, அடங்கி இருக்கு. திரும்ப சமயம் கிடைச்சா என்ன ஆகும், வெளியில வந்துரும். இப்ப இந்த வேஷம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் சரி கொஞ்சம் அடங்கி இருக்கும் அப்படின்னு அடங்கி இருக்கு. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணும், டக்குன்னு வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்தர்கள் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது, நான் ஃபுல்லா மாறிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் எதுக்கு அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆச்சாரியர்கள் வந்து மனசை நம்பாத, மனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுலாம் எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ பகவானுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இத்தனை உன்னதமானது. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். அம்முனிவர்கள் 4வரும் எல்லோருக்கும் மேலான முழுமுதற் கடவுள் தான் ஏதோ தவறு செய்து விட்டார் என்னும்
முழுமுதற் கடவுள் தான் ஏதோ தவறு செய்து விட்டார் என்னும் பாணியில் பேசுவதாக புரிந்து கொண்டனர். ஆகையினால் பகவானின் வார்த்தைகளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஆயினும் பகவான் அவரது கருணையினை தங்களுக்கு அருள்வதற்காகவே இத்துணை அடக்கமாக பேசினார் என்று புரிந்து கொண்டனர். தேங்க்யூ மாதா. ब्रह्मणस्य परं दैवं ब्रह्मणा किल ते प्रभो विप्राणां देवदेवानां பகவான் ஆத்மதெய்வதம். ஓ பகவானே, அந்தன கலாச்சாரத்தின் பரம இயக்குனராக நீரே விளங்குகின்றீர். அந்தணர்களை மிக உயர் நிலையில் வைத்து பார்க்கும் உமது இயல்பு பிறருக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. நீர் ஒருவரே பிற தேவர்களுக்கு மட்டுமல்ல, அந்தணர்களுக்கும் கூட உண்மையில் வழிபடுவதற்குரிய பரம தெய்வமாக விளங்குகிறீர். சோ எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க? மத்தவங்க அந்தணர்களை அவமதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுனீங்களா அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பொருளை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்ம சங்கீதையில் முழுமுதற் கடவுள் ஒருவரே அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகிறார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐயத்திற்கிடமின்றி ஏராளமான தேவர்கள் உள்ளனர். இவர்களின் தலைவர்களாக பிரம்மதேவரும் சிவபெருமானும் விளங்குகின்றனர். பகவான் விஷ்ணுவே பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் தலைவராக இருக்கின்றார் என்பதினால் பௌதீக உலகில் உள்ள அந்தணர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பகவத்கீதையில் அந்தன கலாச்சாரத்திற்கு ஏற்ப செய்யப்படும் செயல்கள் அனைத்திற்கும் அல்லது புலன்கள் மற்றும் மனதினை அடக்குதல், தூய்மை, எதையும் தாங்குதல், தேவர்களிடத்து வேதங்களிடத்து நம்பிக்கையோடு கூடிய நடைமுறை மற்றும் நூலறிவு உடைமை போன்றவற்றிற்கு ஆதரவாக முழுமுதற் கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவானே அனைவரிடத்தும் பரமாத்மாக விளங்குகிறார். படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக பகவானே இருக்கின்றார் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் கூட ஆதாரமானவராகவே இருக்கின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஸ்லோகம் என்ன? பகவான் தான் எல்லா காரணத்துக்கும் காரணம்ங்கிற ஸ்லோகம் என்ன? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் பரம காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். சோ அதே மாதிரி எந்த ஸ்லோகத்துல பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார் அப்படின்னு பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது? இந்த ஸ்லோகத்துல சொல்றார் பகவான், மத்த பரதரம் நன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் குரோதம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு சொல்றார். சோ எல்லாமே என்னத்தான் சார்ந்து இருக்கு. இந்த 2 ஸ்லோகம் இருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதக. இந்த 2 ஸ்லோகத்திலையும் பகவான் தான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிறத சொல்றார். எப்படி ஒரு நூல்ல கோர்க்கப்பட்ட முத்துக்கள் அந்த நூலை சார்ந்து இருக்கோ, சூத்ரே மணிகனா இவ, இந்த உதாரணத்தை சொல்லி சொல்றார். சோ 7வது அத்தியாயத்துல சொல்றார். அதே மாதிரி இந்த அகம் சர்வஸ்ய பிரபுவோ 10வது அத்தியாயத்துல சொல்றார். 8வது ஸ்லோகம் சொல்றார். த்வந்த சனாதனோ தர்ம ரக்ஷதே தனுபிஸ்தவ தர்மஸ்ய பரமகுஹ்யோ நிர்விகாரோ பவான் மதக. அனைத்து உயிர்களின் நித்திய தர்மத்திற்கும் நீர் ஒருவரே ஆதாரமாக விளங்குகிறீர். மேலும் உமது முழுமுதற் கடவுள் தன்மையின் பல்வேறு அவதாரங்களினால் நீர் சமய அறநெறிகளை எப்பொழுதும் காத்து வருகின்றீர். அனைத்து சமய அறநெறிகளின் குறிக்கோளாகவும் நீரே இருக்கின்றீர். எம்மை பொறுத்த மட்டில் நீர் இறுதியற்றவர் மற்றும் காலந்தோறும் மாற்றமின்றி இருப்பவர் ஆவீர். சோ இங்க பாத்தீங்கன்னாக்க சனாதன தர்மோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. எங்கேயுமே ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கிடையாது. நம்முடைய தர்மம் அப்படிங்கிறது என்ன? சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவர் பகவான் தான். சனகாதி ரிஷிகள் அதை சொல்றாங்க பாருங்க. தர்ம ரக்ஷதே, யார் அந்த தர்மத்தை காப்பாத்துறார்? பகவான் தான் ரட்சணம் பண்றார். சோ யார் தர்மத்தை ரட்சிக்கிறாங்களோ தர்மம் அவங்கள ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த சனாதன தர்மத்தை நாம ரட்சிக்கும் போது தர்மமானது நம்மளையும் ரட்சிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தர்மஸ்ய பரமோ குஹ்ய. குஹ்யம்னா என்ன அர்த்தம்?
ரகசியமானது. வெரி குட், ரகசியம். அப்போ பரமோகுஹ்ய அப்படின்னா மிக மிக ரகசியமானது. தர்மசிய பரமோகுஹ்யம், மிக உயர்ந்த ரகசியம். அதனால்தான் பகவத்கீதையில பகவான் சொல்ற ராஜவித்யா ராஜகுஹ்யம். இந்த அறிவானது ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்ற. ஏன் ராஜவித்யா ராஜகுஹ்யம்? இதான் அறிவின் அரசன், எல்லா ரகசியங்களின் அரசனும் இதுதான். எது? பகவத்கீதையுடைய அறிவு. அந்த ஒரு அத்தியாயம் மட்டும் கிடையாது, பகவத்கீதையுடைய மொத்த அறிவும் என்னது? ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால தர்மம் அப்படிங்கறத யாரும் அவங்க இஷ்டப்படி என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தர்மம்னா, ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டா தர்மம், யாரோ காசு கேட்கறாங்க அவங்களுக்கு பைசா போட்டா தர்மம், ஒரு குழந்தைக்கு துணி வாங்கி கொடுத்தா தர்மம், இல்ல படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தா தர்மம். இதெல்லாம் தர்மம் நம்ம நினைச்சுக்கிறோம். இதுவும் தர்மம் தான். ஆனா இதெல்லாம் என்னது அப்படின்னாக்க உடல் சார்ந்த தர்மங்கள். பல நிலைகள்ல தர்மங்கள் சொல்லப்படுது. உயர்ந்த தர்மம் என்ன? பகவானுக்கு பக்தி பண்றதுதான் உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை நாம என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹேமலதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இச்லோகத்தின் தர்மசிய பரமோ குஹ்ய எனும் கூற்றானது அனைத்து சமய அறநெறிகளின் மிகவும் ரகசியமான பகுதியினை சுட்டுகிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அர்ஜுனனுக்கு தான் அளித்த இறுதி அறிவுரையில் பகவான் கிருஷ்ணர் சமயத்தின் பிற அறநெறி அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை சரணடைவாயாக என்று கூறுகிறார். இதுவே சமய அறநெறிகளை நிறைவேற்றுவதற்கான மிகவும் ரகசியமான அறிவாகும். பாகவதத்தில் கூட தனக்குண்டான சமய தர்மங்களை மிகவும் சிரமத்தின் பேரில் நிறைவேற்றிய பிறகு ஒருவன் கிருஷ்ண சிந்தனை பெறவில்லை என்றால் சமய அறநெறிகளை நிறைவேற்றுவதற்காக அவன் உழைத்த உழைப்பெல்லாம் காலவிரயமே என்று கூறப்படுகிறது. இங்கு வடமுனிவர்களின் கூற்றானது பரமபுருஷ பகவானே தேவர் அல்லர், அனைத்து சமய அறநெறிகளுக்கும் இறுதி லட்சியமாக விளங்குகின்றார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏராளமான மூட பிரச்சாரகர்கள் சிறு தேவர்களை வழிபடுவது கூட பரம லட்சியத்தினை அடைவதற்கான வழிதான் என்று கூறுகின்றனர். ஆயினும் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் ஆதாரபூர்வமான கூற்றுகள் இதனை மறுதளிக்கின்றன. பகவத்கீதை குறிப்பிட்ட ஒரு தேவரை வணங்குபவன் தேவரின் உலகினை அடைகிறான், ஆனால் முழுமுதற் கடவுளை வணங்குபவன் வைகுண்டத்தை அடைகிறான் என்று கூறுகிறது. மேலும் சில பிரச்சாரகர்கள் ஒருவன் எதனை செய்தாலும் இறுதியில் அவன் முழுமுதற் கடவுளின் இருப்பிடத்தை அடைகிறான் என்று கூறுகின்றனர். ஆனால் இதுவும் செல்லத்தக்கதல்ல. பகவான் நித்தியமானவர், பக்தனும் நித்தியமானவன், அதுபோல் பகவானின் உறைவிடமும் நித்தியமானதே. இவையெல்லாம் தான் இந்த அனாதனம் அல்லது நித்தியம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையினால் தேவர்களை வழங்குவதன் மூலம் மேலுலகை அடைவது போன்று பக்தி தொண்டானது தற்காலிகம் அல்ல. அம்முனிவர்கள் பகவான் தனது நிகரற்ற கருணையினால் தான் அந்தணர்களையும் மைனவர்களையும் வணங்குவதாக கூறிய போதிலும் உண்மையில் அந்தணர்களாலும் மைனவர்களாலும் மட்டுமின்றி அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுபவர் பகவானே ஆவார் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்கு கூட வட கிடையாது, இங்கு கூட முனிவர்களின் கூற்றானது பரமபுருஷ பகவானே, தேவர்கள் அல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தோட விளக்கத்தை இங்க பிரபுபாத் நமக்கு கொடுக்கிறார். தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேண கதாசூயக ந உத்பாதையே திரத்தியம் ஸ்ரமயேவகி கேவலம். கேவலம்னா நம்ம தமிழ்ல நினைக்கிற மாதிரி கேவலம் கிடையாது, ஒன்று, அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கேவலம் அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தைக்கு அப்படி அர்த்தம். என்ன சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் ரொம்ப சரியா கடைபிடிச்சு, ஏன்னா வேத நாகரிகம் அப்படின்னு சொன்னாலே அது வர்ணாசிரம தர்மம் தான். அந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் ஒருத்தர் சரியா கடைபிடிச்சாலும், அதுபடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாலும், அவருக்கு பகவானை பத்தி கேட்கறதுல, பகவத் பக்தியில ஈடுபடுறதுல அவருக்கு விருப்பம் ஏற்படல அப்படின்னு சொன்னா, அப்போ அது வெறும் கால விரயம் மட்டும்தான். ஸ்ரம ஏவகி கேவலம், வெறும் சிரமம் தான், எந்த ஒரு பயனும் இல்லாத. சிரமம்னா என்ன? எந்த பயனும் இல்லாத ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி, நாம பகவானை சரணடைறதுக்கான அந்த தர்மத்தை நாம ஏத்துக்கணும். சோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். தேவர்களை வழிபடுறவங்க தேவர்கள்ட்ட போறாங்க, பகவானை வழிபடுறவங்க பகவான்கிட்ட வர்றாங்க. இது எந்த ஸ்லோகம்?
माताजी यान्ति देवव्रता देवान् யாந்தி தேவ यान्ति पृथ्वीव्रतः भूतानि यान्ति भोञ्जेय यान्ति मत्याजिनो अभिमान् தேங்க்யூ மாதாஜி. சுந்தரி மாதாஜி, வெரி நைஸ், தேங்க்யூ. யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபிமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க எந்த தேவரை வழிபட்டாலும் சரி, நீங்க எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சாலும் சரி, கடைசியில நீங்க அடைய போற இலக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருடைய தத்துவம்? தன்னை பரமஹம்சர் சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்கார், அவங்களுடைய தத்துவம் இது. சோ அவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க யாரை வழிபட்டாலும் சரி, எந்த வழிமுறைகளை நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, கடைசியில நீ அடைய போற இலக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பிரபுபாதர் அருமையா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஸ்டேஷன்ல போனா நிறைய ட்ரெயின்லாம் இருக்கு, எல்லாமே பார்க்க ட்ரெயின் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப எந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாலும் நீங்க குறிப்பிட்ட ஊரை போய் சேர்ந்துட முடியுமா? மாயப்பூருக்கு வரணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு நான் மாயப்பூர் போகணும், கல்கட்டா போகணும்னு சொன்னா அந்த ட்ரெயின் கல்கட்டாக்கு வருமா? அது டெல்லிக்கு தான் போகும். அந்த மாதிரி எந்த தேவரை வழிபடுறோமோ அந்த தேவரை தான் அடைய முடியுமே தவிர இறுதி இலக்கான பகவானை அடைய முடியாது. சோ பகவான் அதனாலதான் இந்த இடத்துல சனாதன அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் அழகா விளக்கம்லாம் கொடுக்குறாரு. சனாதன அப்படின்னா அது வந்து தற்காலிகமான ஒரு இடத்துக்கு போறதெல்லாம் கிடையாது, நித்தியமான நிரந்தரமான இடத்துக்கு போறதுதான் சனாதனம். பகவான் சனாதனமானவர், அவருடைய ஆன்மீக உலகம் சனாதனமானது. தரந்திஹி அஞ்சசா மிருத்யும் நிவృత్తా யத் அனுகிரகாத் யோகினக ச பவான் கிம் ஸ்வேத் அனுகிரஹ்யேத யத் பரைஹி. யோகிகளும் உன்னதமான ஞானிகளும் உமது கருணையினால் உலகியல் ஆசைகள் அனைத்தையும் பிறந்து அறியாமை கடலை கடக்கின்றனர். அதனால் முழுமுதற் கடவுளை பிறர் அருள வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்க எங்க உங்களுக்கு வரம் கொடுக்குற மாதிரி நீங்க பேசுறீங்க, கடைசியில் நாங்கெல்லாம் யாரை நம்பி இருக்கோம், உங்களைத்தானே நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கல மாதாஜி, 2 days. பொருளுரை வழங்கிய திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பரமபுருஷ பகவானின் கருணை இல்லை என்றால் பிறப்பு இறப்பு என்னும் அறியாமை கடலினை நீந்தி கடப்பது இயலாது. இங்கு யோகிகளும் பக்தர்களும் முழுமுதற் கடவுளின் பரம கருணையினாலேயே அறியாமை கடலை கடக்கின்றனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு யோகிகள் கர்மயோகி, ஞான யோகி, தியான யோகி, பக்தி யோகி என்று இருக்கின்றனர். கர்மிகள் சிறு தேவர்களின் ஆசியினை நாடுகின்றனர். ஞானியர் இறைவனுடன் ஒன்று கலக்க விரும்புகின்றனர். யோகிகளை வேணில் முழுமுதற் கடவுளின் ஒரு பகுதி தோற்றமான பரமாத்மாவில் திருப்தியுற்று இறுதியில் அவரோடு இணைய விரும்புகின்றனர். ஆனால் பக்தர்களோ முழுமுதற் கடவுளின் நித்திய துணைவர்களாகி அவருக்கு தொண்டு புரியவே விரும்புகின்றனர். பகவான் நித்தியமானவர் என்பதோடு பரமபுருஷ பகவானின் கருணையை நித்தியமாக வேண்டுபவர்களும் கூட நித்தியமானவர்களே என்று ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பகவானின் கருணையினால் பக்தர்கள் பிறப்பு இறப்பெனும் அறியாமையினை எளிதில் கடந்து பகவானின் நித்திய உறைவிடத்தை அடைகின்றனர். ஆகையினால் பகவானுக்கு யாருடைய ஆசையும் தேவையில்லை. ஏனெனில் அவருக்கு இணையாகவோ அவரை விட உணர்ந்தவராகவோ எவரும் இல்லர். மனித பிறவி அடைந்ததின் பயனை வெற்றிகரமாக உணர்ந்து கொள்வதற்கு உண்மையில் அனைவரும் பகவானின் அருளையே நாடுகின்றனர். தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானுக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ பகவான கருட வாகனத்துல பார்த்த உடனேயே ஆழ்வார் என்ன பண்ணாரு, பல்லாண்டு பல்லாண்டு ஆயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பகவானுக்கு திருக்காப்பு வைக்கிற. ஏன்? கண்ணு பற்றுமா? இவ்வளவு பேர் பார்க்க அவர் வந்துட்டாரே, கண்ணு பற்றுமா? அதனால பகவானுக்கு வந்து அவர் வந்து திருக்காப்பு பாடுறார். இந்த மாதிரிதான் யசோதை கிருஷ்ணரை குழிப்பாட்டி, கிருஷ்ணா அவனை கண்ணு பற்ற போகுது அப்படின்னு சொல்லி பசுஞ்சாணத்தை எல்லாம் எடுத்து குழைச்சு கிருஷ்ணருக்கு திருமணிட்டு விடுறாங்களாம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா சொல்லி கிருஷ்ணருக்கு அவங்க திருமணிட்டு விடுறாங்க. ஏன்? அன்புனால செய்யக்கூடியது. அன்புனால என்னுடைய அந்த பாதுகாப்பை நம்பித்தான் பகவான் இருக்கார் அப்படின்னு யசோதை நினைக்கிறாங்க. ஆழ்வாரும் அந்த பாவத்துல இருக்கார். பகவான் வந்து என்ன நம்பி இருக்காரு அப்படின்னு நினைச்சு அவர் வந்து பல்லாண்டு பாடுறார் பகவானுக்கு. இந்த மாதிரி பக்தர்களுடைய பாவத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு அபிஷியலான ஒரு விஷயத்துக்கும் என்ன இருக்கு?
வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப ஆழ்வார்கள் அப்படி பாடியிருக்காங்களே, எதுக்காக பாடியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பகவானுக்கு யாருடைய ஆதரவெல்லாம் தேவை கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். ஆனா ஒரு பக்தன் வந்து அதுக்கு மேல போய் பகவானை என்ன பண்ற, என் குழந்தை, என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அவங்க அப்படி உரிமை கொண்டாடுறதுனால என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை அவங்க பண்றாங்க. அதனால பகவான் வந்து அவங்களுடைய பாதுகாப்புனால இருக்கான்னு கிடையாது. ஆனா பகவான் அப்படி இருக்கார். யசோதைக்கு பயந்து அழற, யசோதை பிடிக்க வரும்போது ஓடுற, எல்லாத்தையும் பண்ணி காட்டுறாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த கோபர்கள் படுத்துற பாடு இருக்கே பகவான, நீ வந்து தோத்து போனா நீ என்ன பண்ற? கிருஷ்ணர் பண்ணுவாராம், தோத்து போயிட்டாரு அப்படின்னா என்ன சொல்லுவாராம், என்ன நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றீங்க, நான் யார் தெரியுமா, நந்த மகாராஜாவோட பையன், நான் தான் வந்து இங்க ராஜா அப்படின்னு சொல்லும்போது கோபர்கள் அதெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ, எங்க கிட்ட இதெல்லாம் சொல்லாத, நீ ராஜாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு எங்களோட விளையாடணும்னா நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டாதான் நாங்க உங்களை விளையாட சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா கொஞ்ச நேரம் பிஹேவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றாரு, இந்த பசங்க தேர்த்துக்கலாம்னா யார் கூட போய் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து திரும்ப வந்து விளையாட போறாரு. சோ அந்த அன்பு அப்படிங்கிறது உன்னத படித்தரத்துல இருக்கக்கூடியது. அது நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அபிஷியலா இருக்கு பாருங்க. இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இதுல என்ன அப்படின்னாக்க, இந்த 4 குமாரர்களை பகவான் என்ன பண்ணல, வைகுண்ட லோகத்துக்குள்ள கூட்டிட்டு போல, எங்க வச்சு பேசிட்டு இருக்காரு, எங்க வச்சு பேசிட்டு வாசல்ல பேசி அப்படியே டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிடுவோம், உள்ளெல்லாம் கூட்டிட்டு போல. ஏன் அப்படின்னா அந்த அன்பு அப்படிங்கறது அங்க முழுமையா வளர்ச்சி அடையல. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு தகுதி கிடையாது. அவ்வளவு பெரிய சனகாதி ரிஷிகளை சொல்றதுக்கான இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா ஆச்சாரியர்கள் சொல்றதை நம்ம என்ன பண்றோம், திரும்ப அதை நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன, அதாவது வைகுண்ட லோகம் போறதுல அப்படின்னாங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உண்மையிலேயே பகவான் மேல வந்து அந்த அசைக்க முடியாத அன்பை நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நம்மளால வந்து அந்த நிலையெல்லாம் வந்து அடைய முடியும். இதெல்லாம் தான் பாடங்கள், நிலைகள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான பாடங்கள் என்ன அப்படிங்கிறதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எம்பை விபூதி உபயாதி அனுவேலமன்யேர் அர்த்தாதிபிஹி ஸ்வசிரசா திருத பர்தரேனுகு தன்யார் விதாங்கிரி துளசி நவநாம தாம்னோ லோகம் மதுவிரதபதேர் இவகாமயானாக. தனது பாதங்களின் தூசியினை பிறர் தலையால் தாங்குகின்ற பெருமையுடைய அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி உமது ஆசி பெற்ற பக்தனால் அர்ப்பணிக்கப்பட்ட புதிய துளசி மாலையில் ராஜவண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கும் திருவடி தாமரைகளில் தனக்கும் ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறாள். சோ லக்ஷ்மி தேவியுடைய பாத தூசிக்காக பக்தர்கள் காத்திருக்காங்க. ஆனா லக்ஷ்மி தேவியோ புத்தம் புதிய துளசி மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய பகவானுடைய பாத கமலங்கள்ல தனக்கு இடம் வேண்டும் அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? நித்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முன்னரே விளக்கியுள்ளபடி பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுவதனால் துளசியானது அனைத்து உயர்ந்த தன்மைகளையும் பெறுகின்றது. இங்கே கூறப்பட்டிருக்கும் உண்மையானது அருமையாக இருக்கின்றது. பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளின் மேல் ராஜவண்டு மொய்த்துக் கொண்டிருப்பதைப் போல தேவர்களாலும் அந்தணர்களாலும் வைணவர்களாலும் தேடப்படும் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி எப்பொழுதும் பகவானின் திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறாள் என்பதே. முடிவாக பகவானுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்று எவருமில்லர். உண்மையில் அனைவரும் பகவானின் தொண்டர்களுக்கும் தொண்டர்களே ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அதனால நாம வந்து பகவானுடைய தொண்டர்களுக்கு தொண்டனா இருக்கணும் அப்படின்னு நாம வந்து என்ன செய்யணும், அந்த ஆசையை நாம வளர்த்துக்கணும். பகவானுக்கு நேரடியா சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விட பகவத் பக்தர்களுக்கு நாம வந்து சேவை செய்யணும். சில பிரபுபாதர் தீட்சா வாங்கியிருக்கிறவங்க அவங்களுடைய ஆன்மீக குரு அவங்களுடைய கட்டளையை ஏற்று அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சேவைகளை நாம நிறைவேற்றணும் அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி, மம்தா மாதாஜி. நீங்க லாஸ்டா சொன்னீங்க இல்ல மாதாஜி, அந்த ஒரு இது எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் மாதாஜி. அதாவது என்ன, அவங்க சனத்குமாரர்கள் வந்து அருவ பிரம்ம வழிபாட்டை தான் உணர்ந்திருந்தாங்க. அங்கே போன அப்புறம் துளசி நறுமணம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்தது. அதனால தான் பகவான் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாரா, இவங்க உள்ள போலையா, உள்ள கூப்பிடலையா அப்படின்னு ஒரு அதை இன்னைக்கு நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க மாதாஜி. பயப்படுறவங்களுக்குலாம் அவங்க என்ட்ரி பண்ணல பாருங்க. பகவான் வாசல்லே வச்சு என்ன பண்ணிட்டார், பேசி அனுப்பிட்டார். ஸோ சில சமயத்துல நாம கூட அப்படி செய்வோம்ல. யாரோ முன்ன தெரியாதவங்கன்னா என்ன பண்ணுவோம், வாசலே வச்சு பேசி அவங்கள அனுப்பிடுவோம். நல்லா பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா என்ன செய்வோம், வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஹால்ல வந்து உட்கார வைப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப பழக்கமானவங்கன்னா வாங்க உள்ள, என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போவோம். இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கன்னா சமையலறை, அப்புறம் நம்ம படுக்கை அறை வரைக்கும் அவங்கள வந்து நாம அனுமதிப்போம். அந்த மாதிரி தான் பகவானும் நடந்துக்கிறார். சனகாதி ரிஷிகளை என்ன பண்ணிட்டார், வாசலே வச்சு பேசி அனுப்பிட்டார். ஸோ ஜாகிரதையா இருக்கும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு இது பிரம்ம சம்ஹிதை 2வது ஸ்லோகம். எஸ், பிரம்ம சம்ஹிதை 2வது ஸ்லோகம். எஸ் எஸ், யார் ரெடியா இருக்கீங்க? மாதாஜி சொல்லுங்க. चिन्तामणि प्रहर सत्मसु कल्प वृक्ष लक्षाव्रदेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंप्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. जय 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 हो जय. हरे कृष्ण माताजी. Yes, Mataji. चिन्तामणि प्रकर सत्मषु कल्प वृक्ष लक्षावृतेषु शुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंभ्रम सेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. थैंक यू माताजी. जय जय जय. चिन्तामणि प्रकर सत्मषु कल्प वृक्ष लक्षव्रदेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंभ्रम सेव्यमानं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. सहस्र ओके, थैंक यू माताजी, थैंक यू. நான் சொல்றேன் மாதாஜி. चिन्तामणि प्रहर सदमशु कल्प वृक्षा लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मीं सहस्र सदसंप्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. नன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நிக்கிலா மாதாஜி சொல்லுங்க. चिन्तामणि प्रहर सत्मसु कल्प वृक्ष लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंप्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. थैंक यू माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க அலமேல மாதாஜி. चिन्तामणि प्रहर सत्मसु कल्पवृक्षा लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सरसर सदसंप्रसेव्यमानम् गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வார்த்தைகளை நல்லா பார்த்து மாதாஜி, சரியா? சரி மாதாஜி. மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. चिन्तामणि प्रहर सत्मसु कल्पवृक्ष लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसद्ब्रह्म सेव्यमाना गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. थैंक यू माताजी, थैंक यू. हरे कृष्ण माताजी. चिन्तामणि प्रहर सत्मसु कल्पवृक्ष लक्षावृतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंप्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ओके, माताजी, थैंक यू. हरे कृष्णा माताजी. நான் சொல்றேன். हरे कृष्णा माताजी. சொல்றேன் மாதாஜி. திலகவதி மாதாஜி. चिन्तामणि प्रकर सत्मसु कल्पवृक्ष लक्षावरदेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मी सहस्र सदसंप्रमसेव्यमानम्
கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க சொல்லுங்க. சிந்தாமணி பிரகரஸ்மசி கல்பவ்ருக்ஷ லக்ஷாவ்ரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசத சம்பிரம் சேவியமான கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டா பார்த்து எழுத்துக்களை கரெக்டா பார்த்து படிங்க மாதாஜி. ஓகே, அடுத்த ஸ்லோகம் நான் சொல்றேன். அது வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வேற சண்டே வேற. இந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு வேற தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப ஒவ்வொரு நாளும் தட்சிணாத்தில சொல்லக்கூடிய ஸ்லோகம், அதனால நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். வேணும் பனந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்வ கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பகவான் பெரிய அலங்காரத்தோடலாம் இல்ல, வேணும் பனந்தம். வேணும் அப்படின்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல வாசிட்டு இருக்கார். அந்த மூங்கில் என்ன இருக்கு, ஒரு பைசாக்கும் அது ஒண்ணும் பெரிய ஒரு காஸ்ட் எல்லாம் கிடையாது. அதுல 4 ஓட்டையை போட்டு அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கார், வாசிட்டு இருக்கார். ஆனா அதுக்கு வந்து அவ்வளவு பெருமை, அந்த மூங்கிலுக்கு அவ்வளவு பெருமை. வேணும் பனந்தம், பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கு, அரவிந்த தலாய தாக்ஷம், தாமரை மலர் போன்ற அக்ஷங்கள். அவருடைய கண்கள் வந்து தாமரை மலர் போல இருக்கு. வேணும் பனந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம். அதை விட பெரிய ஜுவல்லரி என்னது, பிருந்தாவனத்துல கீழெல்லாம் கிடக்கும் மயிலிறகு. எல்லா இடத்துலயும் கிடக்கும். ஏன்னா அங்க அவ்வளவு மயில் இருக்கு. அதை தூக்கி தலையில சறுக்கி வச்சிருக்காங்க. பர்ஹாவதம், அதுக்கு அவ்வளவு பெருமை பாருங்க. அந்த மயிலிறக பகவான் தலையில வச்சுக்கிட்டதுனால அந்த மயிலிறகுக்கு அவ்வளவு பெருமை. பர்ஹாவதம் ஹசித அம்புத சுந்தராங்கம், இந்த நீல நிற திருமேனி அவ்வளவு அழகா இருக்க. கந்தர்வ கோடி கமனீய விசேஷ சோபம், கோடிக்கணக்கான மன்மதர்களையும் கவரக்கூடிய அற்புதமான அவருடைய அந்த ரூபம். அந்த கோவிந்தனை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார். ஸோ நான் ரஃபா தான் அதோட மீனிங் சொல்றேன். நீங்க வந்து பிரம்ம சம்ஹிதா புக்ல மீனிங்கும் படிங்க, பொருளுரை படிங்க. படிச்சுட்டு இந்த ஸ்லோகாவும் மெமரைஸ் பண்ணுங்க. நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா ரொம்ப நிறைய பேர் குறைச்சிட்டாங்க. 20 பேர் போல குறைச்சிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. 55 பேர் இருந்தாங்க. என்ன காரணம்னு தெரியல. 73 கூட இருந்தது. 73 கூட இருந்தாங்க. மேக்ஸிமமா இருந்தது ஒரு நாள். 70, 73 எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு 50, அந்த 54, 55 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டேனால ஊருக்கு போயிருக்கேன். Thank you all. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.